தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடை கவனிக்கலாம். சங்கீதம் 113 7, 8 வாசிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த குணம் என்னவென்று சொன்னால், சிறியவர்களை எளியவர்களை தூக்கி யாரும் எட்டாத உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிற ஒரு தகப்பன். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை என்னுடைய பேக்ரவுண்டு, நான் வாழ்க்கையில் நான் சிறுமையில் இருக்கிறேன், எளிமையில் இருக்கிறேன், நான் ஒரு வேஸ்ட்டு, நான் ஒரு பாவி நினச்சிங்கன்னா, கர்த்தருடைய நீதிமானாக்கி உங்களை ஆசுவதித்து அழகு பார்க்கிற ஒரு தேவன். அதில் அவருடைய விசேஷித்த குணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். வேதத்தில் நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு மனிதர்களும் சிறியவர்களை குப்பையிலிருந்து எடுக்கிறார். அதனுடைய வாழ்க்கை நீங்கள் தாவீதா இருக்கலாம், ஆடுகளுக்கு பின்னால் இருந்தான். யோசேப்பு குடும்பத்தில் வீட்டிலே இளையவன், சிறியவன். சிம்சோன் அவன் தன்னை குறித்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தான். ஆனால் ஆண்டவருடைய பராக்கிரமசாலியாக பார்த்தார். இந்த நாளில் ஒருவேளை நான் ரொம்ப சின்னவன், நான் எளியவன், எனக்கு எந்த பேக்ரவுண்டில் நினைக்கிறீங்களா, உங்களுக்கு தேவனே இறங்கி வந்து உங்களை உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சிறையில் இருந்த எளிமையாக இருந்த அவனை உன்னதமான இடத்துல உயர்த்தி வைத்தார். தாவீத இளையவன், சிறியவன், அவனை ராஜாவாகவே மாற்றி வச்சார். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டத்தை நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். சிறியவராக இருக்கிற உங்களை ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்க்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமான ஒரு வெற்றியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, அப்பா, தாழ்வு மனப்பான்மையில் நான் ஒரு வேஸ்ட்டு, நான் சிறியவன், எளியவன் அப்படின்னு உணர்கிற ஒவ்வொருவருக்கு மேலாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இன்றைக்கு வார்த்தை வருகிறது. நீர் அவர்களை உயர்த்துகிறீர், குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு. இந்த சீக்கிரமாக இது நிறைவேறப் போகிறபடியால் இதை ஆமென்றும் ஆமென் என்றும் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் இது நிஜமாவதாக இயேசுவின் மூலம் பிதாவே.